இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். அதாவது, வரலாற்றை மாற்றி எழுதினவங்க யாரு அப்படின்னு கேட்டா, டக்குன்னு நமக்கு மாபெரும் போர்கள், இல்லனா பேரரசுகளின் வீழ்ச்சி, அப்படி இல்லனா ஆயுதமேந்திய மன்னர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆமா, கண்டிப்பா. பொதுவா நம்ம மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். ஆமா. ஆனா, உலக வரலாற்றிலேயே மிக வலிமையான ஒரு பேரரசின் அஸ்திவாரத்தையே எந்த ஆயுதமும் இல்லாம வெறும் 12 வயசான ஒரு சின்னஞ்சிறு பெண் அசைத்து பார்த்தாள் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா. அதுவும் கிபி 303ல ரோமானிய பேரரச டயோக்ளேஷியன் காலத்துல நடந்த ஒரு விஷயம் இது. இன்னைக்கு நாம சில வரலாற்று பதிவுகள், பண்டைய நூல்கள், அப்புறம் திருச்சபை குறிப்புகளை வச்சு ஒரு வியக்கத்தக்க பயணத்தை மேற்கொள்ள போறோம். இந்த ஆழ்ந்த அலசலின் முக்கிய நோக்கம் என்னன்னா, ஆக்னஸ் அப்படிங்கிற அந்த ரோமானிய சிறுமியின் வாழ்க்கை எப்படி இருந்தது, அவளோட துணிச்சலான முடிவுகள் எப்படி இன்றும் உலகளாவிய ஒரு மரபாக தொடருது அப்படிங்கிறத பகுப்பாய்வு செய்யறது தான். கரெக்ட். இப்போ அந்த காலகட்டத்துக்கு உங்களை அப்படியே கூட்டிட்டு போறோம். டயோக்ளேஷியன் காலம், அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ரொம்ப கடுமையான. ஆமா, ரோமானிய வரலாறு முழுவதுமே கிறிஸ்தவர்கள் சந்திச்ச மிக கொடூரமான, ரொம்ப பிளான் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு வேட்டை அதுதான். சரி, ரோமானியர்கள் ஏன் அவ்வளவு வெறித்தனமா அவங்கள வேட்டையாடணும்? அவங்களுக்கு வேற வேலை இல்லையா என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. இது வெறுமனே ஒரு மத பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு மாபெரும் அரசியல் பிரச்சனை. ரோமானியர்களுக்கு பாக்ஸ் தியோரம் அப்படின்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தது. பாக்ஸ் தியோரம் அப்படின்னா? அதாவது ரோமானிய கடவுள்களை எல்லாரும் வணங்கி பலியிட்டா மட்டும்தான் தேவர்கள் ரோமானிய பேரரசுக்கு அமைதியையும் வெற்றியையும் தருவாங்க அப்படின்னு ஆழமா நம்புனாங்க. ஓஹோ, அப்படியென்றால் கடவுள்களுக்கு பலியிட மறுக்கிறது வெறும் மத நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, அது அரசுக்கு எதிரான தேச துரோகம். எக்ஸாக்ட்லி, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க கடவுளுக்கு பலியிட மறுத்தா ஒட்டுமொத்த ரோமானிய சமூகத்தின் பாதுகாப்பையே நீங்க ஆபத்துல ஆழ்த்துறீங்க அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் கிறிஸ்துவர்கள் ரோமானிய கடவுள்களுக்கு பலியிடணும், இல்லை என்றால் சிறை, சித்திரவத, மரணம் அப்படிங்கிற சட்டம் கடுமையா அமல்படுத்தப்பட்டது. இப்போ இத கேக்கும் நீங்க உங்களை அந்த இடத்துல வச்சு பாருங்க. நீங்க ரோமின் மிக உயர்ந்த செல்வ செழிப்பான ஒரு உயர்குடியில பிறந்திருக்கீங்க. சமுதாயத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து காத்திருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு சமுதாயம் கொடுக்கிற மரியாதையே வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆமா, பேரரசு சொல்றத மட்டும் கேட்டா உங்க வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். ஆனா உங்க கொள்கைக்காக அனைத்தையும் உதறி தள்ளிட்டு நிக்க நீங்க தயாரா? ஆக்னஸ் என்ற அந்த 12 வயது சிறுமி அதையே தான் செஞ்சா. அவளோட பின்புலத்தை பாத்தீங்கன்னா, அவள் இந்த அளவுக்கு பிடிவாதமா இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு தோணும். எனக்கும் அதே சந்தேகம் இருக்கு. அதாவது, இவ்வளோ பெரிய செல்வாக்கான குடும்பத்துல பிறந்த ஒரு சிறுமிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவளோட அப்பா இல்லனா குடும்பத்தினர் கொஞ்சம் பணம் கொடுத்து, லஞ்சம் கொடுத்து ஆளுநரை சரி கட்டியிருக்கலாமே. ஆமா, ரோம்ல இது சகஜம்தானே. அப்புறம் இது எப்படி மரண தண்டனை வரைக்கும் போச்சு? நீங்க சொல்றது நடைமுறையில சாத்தியமான ஒண்ணுதான். ஆனா ஆக்னஸ் செஞ்ச விஷயம் அந்த வாய்ப்பையே முற்றிலுமா அடைச்சிடுச்சு. ரோமானிய சமூக அமைப்புல பேட்டர் ஃபேமிலியாஸ் அப்படின்னு ஒரு எழுதப்படாத சட்டம் உண்டு. பேட்டர் ஃபேமிலியாஸ் அப்படின்னா குடும்பத் தலைவர் சம்பந்தப்பட்டதா? கரெக்ட். அதாவது குடும்பத்தின் ஆண் தலைவருக்கு தன் வீட்டு பெண்களின் மீது முழு அதிகாரம் இருக்கும். 12 அல்லது 13 வயது அப்படிங்கிறது உயர்குடி பெண்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும் வயது. குடும்பத்தின் செல்வத்தையும் அரசியல் செல்வாக்கையும் பெருக்கிறதுக்காக கூட்டணிகள் அமைக்கப்படும் நேரம் அது. ஓ சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். அப்படி என்றால் அவளோட அப்பா அவளுக்கு ஒரு பெரிய அதிகாரிய மாப்பிளையா பாக்கறப்பார் இல்லையா? ஆமாம், ரோமானிய ஆளுநரான செம்ப்ரோனியஸின் மகன் உட்பட பல அதிகார வர்க்கத்து இளைஞர்கள் அவளை திருமணம் செய்ய போட்டியிட்டாங்க. ஆனா ஆக்னஸ் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு சாதாரண பதில சொல்லல. வேற எப்படி சொன்னா? ஒட்டுமொத்த சமுதாயத்தின் முகத்திற்கு நேரா நின்னு, நான் என்னை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து விட்டேன், உங்கள் செல்வமும் அதிகாரமும் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா மறுத்தாள். ஆட, அது ஒரு மாபெரும் சமூக அவமானமாச்சே. ரோமானிய ஆளுநரின் மகனை பார்த்து, உன்னை விடவும் அதிகாரத்தை விட என் நம்பிக்கை மேலானது அப்படின்னு ஒரு சின்னஞ்சிறு சிறுமி சொல்றது அந்த சிஸ்டத்தின் மீதே விழுந்த மரண அடி. ஆமா, அது மட்டும் இல்லாம
அவளோட பேருக்கேற்ற முரண்பாட்ட பாருங்க. லத்தீன் மொழியில ஆக்னஸ் அப்படின்னா செம்மறியாடு அப்படின்னு பொருள். ஓ, ஆக்னஸ்னா செம்மறியாடா? ஆமா, கிறிஸ்தவ மரபுல இது ஆக்னஸ் தே, அதாவது இறைவனின் செம்மறியாடு, தூய்மையின் அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் கிரீக்க மொழியில ஆக்னே என்றாலும் தூய்மையான அல்லது கற்புள்ள அப்படின்னு தான் அர்த்தம். இதனாலதான் கலைப்படைப்புகள்ல ஆக்னஸ் எப்போதும் ஒரு வெள்ளை செம்மறியாட்டுடன் சித்தரிக்கப்படுகிறாள். அந்த பெயரே அவளோட விதியை தீர்மானிச்சிடுச்சு. ஆனா இது அந்த ஆளுநரின் மகன் எப்படி எடுத்துக்கிட்டான்? நிச்சயமா சும்மா விட்டுருக்க மாட்டானே. அவன் கோபத்தின் உச்சிக்கு போயிட்டான். தான் நிராகரிக்கப்பட்டதால அதற்கான சட்ட ரீதியான விளைவுகள் என்னவென்று தெரிந்தே, அதாவது அவளுக்கு மரண தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சே. ஆமா, தெரிஞ்சே இவள் ஒரு கிறிஸ்தவ பெண் அப்படின்னு தன் தந்தையான ஆளுநரிடமே காட்டிக் கொடுக்கறான். ஒரு உயர்குடி பெண் வெளிப்படையா அரசுக்கு எதிராக பேசும்போது அவளோட குடும்பத்தால் கூட அவளை காப்பாற்ற முடியல. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. அதாவது அவளுக்கு மரண தண்டனை அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஆனா அவளை கொல்றதுக்கு முன்னாடி ஆளுநர் அவளை டொமிஷியன் மைதானத்துக்கு, இன்றைய பியாசா நவோனா பகுதிக்கு, கரெக்ட், அந்த பியாசா நவோனா பகுதிக்கு அருகே இருந்த அரசு விபச்சார விடுதிக்கு அனுப்புறார். இது எனக்கு புரியவே இல்ல. ஒரு பேரரசு ஒரு 12 வயது சிறுமியை தண்டிப்பதற்கு ஏன் இவ்ளோ கேவலமான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும்? அவங்கள அப்படியே கொன்றுக்கலாமே. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. இத புரிஞ்சுகொள்ள நாம ரோமானிய சட்டத்தின் ஒரு முக்கியமான ஓட்டைய பார்க்கணும். ரோமானிய சட்டத்தின்படி ஒரு கன்னியை கொல்வது சட்டவிரோதமானது. கன்னிப் பெண்களை மரண தண்டனைக்கு உட்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு விதி அப்போ இருந்தது. ஓ, அப்படி என்றால் அவளை கொல்வதற்காகவே சட்டத்தில் இருந்த ஒரு ஓட்டையை பயன்படுத்தியிருக்காங்களா? துல்லியமா சொன்னீங்க. அவளோட கன்னிமையை பறித்துவிட்டால் அதன் பிறகு அவளை சட்டப்படி கொன்றுவிடலாம் அப்படிங்கிறது தான் ஆளுநரின் திட்டம். ஆனா இது வெறும் சட்டச்சிக்கல் மட்டும் இல்ல, இது ஒரு மிக கொடூரமான உளவியல் யுத்தம். கண்டிப்பா. ஒரு சின்ன பொண்ண மனதளவுல உடைக்கும் நினைச்சிருக்காங்க. ஆமாம், ஆக்னஸ் தனது தூய்மையைத்தான் தனது மிகப்பெரிய பலமாக கருதினாள். எனவே அவளை கொல்வதற்கு முன் அவளோட அந்த அடையாளத்தையே அழித்து அவளை அவமானப்படுத்தி மனதளவுல ஒரு உடைந்த பொருளாக மாற்ற ரோமானிய பேரரசு நினைத்தது. ஒரு மாபெரும் பேரரசு ஒரு சிறுமியின் மன உறுதியை உடைக்க இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. ஆனா அந்த விபச்சார விடுதியில அவளுக்கு என்ன நடந்தது? அவளை யாராலும் நெருங்க முடியல அப்படின்னு சில குறிப்புகள் சொல்றதே, அது உண்மையா? இதுல ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவளோட மரணத்தின் ஒரு நூற்றாண்டுக்குள் எழுதப்பட்ட ஆம்ப்ரோஸ் மற்றும் புருடென்ஷியஸ் ஆகியோரின் பதிவுகளின்படி அங்க அவளுக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அற்புதம்னா எந்த மாதிரி அற்புதம்? அந்த ஆளுநரின் மகன் அவளை தாக்க வந்தபோது அவன் திடீரென பார்வை இழந்து கீழே விழுகிறான். அவனால் அவளை நெருங்கவே முடியல. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது உண்மையிலேயே நடந்த ஒரு தெய்வச் செயலா அல்லது பின்னணியில் உருவாக்கப்பட்ட ஒரு கதையா? ஏன்னா நாம ஆதாரங்களை அலசும்போது ரெண்டு பக்கமும் பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஆரம்பகால திருச்சபை இதை ஒரு நேரடி அற்புதமாகவே பதிவு செஞ்சிருக்கு. ஆனா இத நீங்க ஒரு நேரடியான தெய்வச் செயலாக பார்த்தாலும் சரி, அல்லது அவளது அசைக்க முடியாத கண்ணியத்தையும் ரோமானியர்களின் தோல்வியையும் குறிக்க பிற்காலத்தில் உருவான ஒரு குறியீட்டு மரபாக பார்த்தாலும் சரி, வரலாற்று ரீதியா இதோட தாக்கம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, ரோமானிய அதிகார வர்க்கம் அவளை பார்த்து பயந்தது. ஒரு சிறுமியின் மன உறுதி அந்த மாபெரும் பேரரசின் அஸ்திவாரத்தை உலுக்கிடுச்சு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, ஆக்னஸ் அவனுக்காக பிரார்த்தனை செய்ததும் அவனுக்கு மீண்டும் பார்வை கிடைத்ததாக கூறப்படுகிறது. தன்னை அழிக்க வந்தவனுக்கும் கருணை காட்டும் தைரியம். ஒரு 12 வயசு பொண்ணுக்கு இது எப்படி சாத்தியம்னு தோணுது. ஆனா இறுதியில அவங்க அவளை விட்டுவிடலையே. இல்ல, அவளை நெருப்பில் எரிக்க முயன்று அதுவும் முடியாம போகவே இறுதியில ஒரு வாளால் அல்லது கத்தியால் அவளோட கழுத்துல குத்தி கொன்னாங்க. ஒரு செம்மறியாட்டை கொல்வதைப் போலவே அவளோட மரணமும் நிகழ்ந்தது. சுமார் கிபி 304ல அவள் இறக்கும்போது அவளுக்கு வயது வெறும் 12 அல்லது 13. ஒரு பேரரசு தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி ஒரு சிறுமியை வீழ்த்தி விட்டதாக நினைத்தது. ஆனா அவளோட மரணம் ஒரு முடிவல்ல, அது ஒரு மாபெரும் தொடக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மற்றவர்கள் மத்தியில உடனடியாக எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஆமா, ஆக்னஸ் வியா நோமெண்டானாவில் அடக்கம் செய்யப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு நடந்த நிகழ்வே இதற்கு சாட்சி. அவளோட வளர்ப்பு சகோதரியான எமரென்டியானா அவளோட கல்லறையில பிரார்த்தனை செய்வதற்காக அங்க வர்றான். அந்த வளர்ப்பு சகோதரிக்கு என்ன வயசு இருக்கும்? அவளும் கிட்டத்தட்ட ஆக்னஸ் வயசுதான். இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால்,
எமெரென்டியானா அப்போது ஞானஸ்நானம் கூட பற்றிருக்கவில்லை. அவள் கிறிஸ்தவ மதத்தை பற்றி படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவி மட்டும்தான். அந்த காலகட்டத்தில் ஆரம்பகால கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பெரிய பயம் இருந்ததே, அதாவது ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன் இறந்துவிட்டால் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஆழமான அச்சம் இருந்ததல்லவா? மிகச்சரியான புள்ளியை தொட்டீங்க. அதுதான் அவங்க சந்திச்ச மிகப்பெரிய இறையியல் சிக்கல். அந்த அச்சத்தின் மத்தியில தான் எமெரென்டியானா அங்க செல்கிறாள். அங்கு வந்த ஒரு ரோமானிய கும்பல் அவள கல்லறையிலேயே வச்சு கல்லால் அடித்தே கொல்றாங்க. அடப்பாவமே! ஆமாம். இறக்கும் தருவாயில் அவள் கிறிஸ்துவை அழைத்தபடி உயிர்விடுகிறாள். அப்படியென்றால் அவள் ஞானஸ்நானம் பெறாமலேயே இருந்துவிட்டாள். இது அன்றைய திருச்சபை எப்படி எதிர்கொண்டது? அந்த பயம் உண்மையாச்சே அவங்களுக்கு. இங்கதான் திருச்சபையின் வரலாற்றுல இரத்த ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு புதிய இறையியல் கோட்பாடு வலுப்பெற்றது. ஆங்கிலத்துல இத பேப்டிசம் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்வாங்க. ரத்த ஞானஸ்நானம்னா உயிரை கொடுப்பது சம்பந்தப்பட்டதா? ஆமா, அதாவது ஒருவருக்காக உயிரை கொடுக்கும் தியாகமே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றதற்கு சமம் அப்படிங்கிற ஒரு ஆழமான புரிதல் உருவானது. எமெரென்டியானாவின் மரணம் இந்த எப்படி என்ற கேள்விக்கான விடையை திருச்சபைக்கு வழங்கியது. ஒரு தியாகம் எப்படி சடங்குகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆன்மீக அங்கீகாரமாக மாறுது அப்படிங்கிறதுக்கு இதுதான் வழிமுறை. ஓ, அதனாலதான் ஜனவரி 21 ஆக்னஸின் திருவிழா என்றால் 2 நாட்கள் கழித்து ஜனவரி 23 எமெரென்டியானாவின் திருவிழாவாக இன்றும் அனுசரிக்கப்படுகிறதா? எக்ஸாக்ட்லி. அது அப்படியே ஒரு தொடர்ச்சியான மரபா மாறிடுச்சு. ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. முதிர்ந்த பெரியவர்களே ரோமானிய நீதிபதிகளை பார்த்து நடுங்கிய ஒரு காலத்துல இந்த சின்னஞ்சிறு சிறுமிகள் எப்படி திருமணத்திற்கு செல்வது போன்ற மகிழ்ச்சியுடன் மரணத்தை தழுவினார்கள். இது மனித இயல்புக்கே அப்பாற்பட்டதா இருக்கிறது. இது பத்தி மிலனன் அம்ப்ரோஸ் கிபி 377ல மிகத் தெளிவா எழுதுறார். ஒரு சாதாரண 12 வயது சிறுமிக்கு மரணத்தை பார்த்து பயம் இல்லாம இருக்க முடியாது. அந்த தைரியம் அவளுடையதல்ல. அப்புறம் யாருடைய தைரியம்? அவளுக்குள் இருந்த இறைவனின் தைரியம்தான் அவளை அப்படி செயல்பட வச்சது அப்படின்னு அம்ப்ரோஸ் சொல்றார். வெறும் மனித வீரத்தை விட இறைவனின் இருப்பே தியாகிகளின் உண்மையான வலிமை அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ தியாக மரபுக்கும் அஸ்திவாரமாக அமைந்தது. எனவே இதோட முழு அர்த்தம் என்ன? நாம இதுவரை பேசினது 1700 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு. உங்களுக்கு இந்த வரலாற்று நிகழ்வுகள்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஏதோ ஒரு கதை போல தோன்றலாம். ஆனா இன்றும் இந்த நிகழ்வு நவீன உலகளாவிய திருச்சபை நிர்வாகத்தில் நேரடியாக ஒரு தாக்கம் செலுத்துகிறது அப்படின்னு என் குறிப்புகள்ல படிக்கிறேன். இது எப்படி சாத்தியம்? வரலாற்றில் சில மரபுகள் எப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து வாழ்வதற்கு இது ஒரு நேரடி உதாரணம். இன்றும் ரோமில் உள்ள சாண்ட் ஆக்னஸ் ஃபியூரிலே முரா என்ற பேராலயத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 21 அன்று 2 வெள்ளை செம்மறியாடுகள் பலிபீடத்திற்கு கொண்டுவரப்பட்டு போப்பால் ஆசிர்வதிக்கப்படுகின்றன. அட, அந்த ஆக்னஸ் பேருக்கு செம்மறியாடன் அர்த்தம்னு சொன்னீங்களே, அதுக்காகவா? ஆமாம், அதேதான். இந்த ஆடுகள் பெனடிக்டைன் கன்னியாஸ்திரிகளால் மிகவும் கவனமா வளர்க்கப்படுகின்றன. இதை நாம ஒரு பெரிய வரலாற்று பின்னணியோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு நிமிஷம் வருங்க. போப் ஆசிர்வதிக்கும் அந்த செம்மறியாடுகளுக்கும் உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க பேராயர்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதாமே. நான் சமீபத்துல ஒரு செய்தியில பார்த்தேன். புதிய பேராயர்கள் நியமிக்கப்படும் போது அவங்க தோள்ல ஒரு வெள்ளை நிற கம்பளிப்பட்டையே அணிவிக்கிறாங்க. அதற்கும் இதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதா? ஆமா, ரொம்ப நெருக்கமான சம்பந்தம் இருக்கு. அந்த வெள்ளை நிற பட்டைக்கு பெயர் பல்லியா. போப்பால் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த 2 செம்மறியாடுகளின் கம்பளியை கொண்டுதான் இந்த பல்லியாக்கள் நெய்யப்படுகின்றன. வாவ், எனக்கு இப்பதான் இது முழுமையாக புரியுது. அப்படியென்றால் இன்று உலகத்துல எந்த மூலையில ஒரு புதிய பேராயர் நியமிக்கப்பட்டாலும் அவர் கழுத்தில் அணியும் அந்த பல்லியா? ஆமா, அது அந்த 12 வயது சிறுமியின் பெயரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆடுகளின் கம்பளியால் ஆனது. ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. இன்று ஒரு மாபெரும் சர்வதேச நிறுவனத்தின் சிஇஓ அந்த நிறுவனம் உருவாவதற்கு அடிக்கல்லாக அமைந்த முதல் செங்கல்லில் ஒரு சிறு பகுதியை தன் கழுத்தில் அடையாளமாக அணிந்திருந்தால் எப்படி இருக்கும்? அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயமா இருக்குமே. பல்லியா அதைவிட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. கத்தோலிக்க திருச்சபையில் அந்த அங்கி என்பது ரோமுடனான தொடர்பின் சின்னம், அவங்களை ஏற்கும் அதிகார பொறுப்பின் அடையாளம். ஒரு பேராயர் அந்த பல்லியாவை அணியும்போது அவர் உண்மையிலேயே கிபி 304 இறந்த அந்த 12 வயது சிறுமியின் தியாகத்தை, அவளது தூய்மையை, ரோமானிய பேரரசை எதிர்த்து அவள் நின்ற அந்த மன உறுதியை தனது தோள்களில் சுமக்கிறார்.
ரோமானிய கிறிஸ்தவத்தில் தொடர்ச்சியாக பின்பற்றப்படும் மிக பழமையான மரபுகளில் இதுவும் ஒன்று. இது நம்பவே முடியாத ஒரு பயணம். ஒரு பேரரசு தன்னால் முடிந்த அனைத்தையும் செஞ்சு ஒரு குரலை நசுக்க நினைத்தது. ஆனா இன்று உலகளாவிய ஒரு மாபெரும் அமைப்பின் உச்சபட்ச அதிகாரத்தின் சின்னமாக அதே குரல் மாறி நிற்கிறது அப்படின்னு நினைக்கும்போது சிலிர்ப்பா இருக்கு. ஆமா, வரலாற்று பதிவுகளின்படி ஒரு சட்ட ஓட்டைய பயன்படுத்தி அவளை அழிக்க நினைத்தவர்கள் இறுதியில அவளோட பேரையே வரலாற்றுல நிரந்தரமாக்கிட்டாங்க. கண்டிப்பா. டயோக்ளேஷியனின் பேரரசுக்கு எதிராக ஒரு சாதாரண 12 வயது ரோமானிய சிறுமி காட்டிய துணிச்சல் தூய்மையின் அடையாளமாகவும் காலத்தை வென்ற ஒரு மரபாகவும் எப்படி உருவெடுத்தது அப்படிங்கிறத இந்த ஆழ்ந்த அலசல்ல விரிவாக பார்த்தோம். இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆதாரங்களில் உள்ள மத நம்பிக்கைகள் மற்றும் அற்புதங்கள் பற்றிய குறிப்புகளை நாங்க எந்த சார்பும் இன்றி வரலாற்று பதிவுகளில் உள்ளதை உள்ளபடியே உங்களுக்கு வழங்கியிருக்கோம் அப்படிங்கறத நீங்க நினைவுல வச்சுக்கணும். உங்களோட புரிதலுக்காக தான் நாங்க இதை பகிர்ந்திருக்கோம். சரி, கடைசியா உங்களுக்காக ஒரு இறுதிச் சிந்தனையோட இந்த அலசலை நிறைவு செய்யும். ரோமானிய பேரரசு என்ற ஒரு மாபெரும் அதிகார அமைப்பை எதிர்த்து நின்ற ஒரு கிளர்ச்சியாளர் ஆக்னெஸ். ஆனா பல நூற்றாண்டுகள் கழித்து அந்த மாபெரும் கிளர்ச்சியாளரின் அடையாளம் மற்றொரு உலகளாவிய அதிகார அமைப்பான திருச்சபையின் நிர்வாக அடித்தளமாக பேராயர்கள் அணியும் அதிகாரத்தின் அடையாளமாகவே மாறிவிட்டது. ஆமா, அது ஒரு பெரிய முரண்பாடுதான் இல்லையா? கண்டிப்பா. அதிகாரத்தை எதிர்த்த ஒரு புரட்சியாளரின் சின்னம் காலப்போக்கில் அதுவே ஒரு புதிய அதிகார அமைப்பின் அடையாளமாக மாறும்போது அது எப்படி உருமாறுகிறது, இதை பற்றி நீங்களே சற்று சிந்திட்டு பாருங்கள். வயது சிறியது, ஆனால் இவரின் விசுவாசம் அளவில்லாதது. உலகம் பயத்தில் வாழ்ந்த நேரத்தில் இவர் உண்மைக்காக உயிர் தந்தார். நாமும் இன்று சிரமங்கள் வந்தாலும் உண்மையும் விசுவாசத்தையும் விடாமல் இருப்போமா? இவரை மரணம் ஜெயிக்கவில்லை, இவரின் விசுவாசம் மரணத்தை ஜெயித்தது. ஒரு சிறுமி காட்டிய தைரியம் 1000 ஆண்டுகளாக உலகத்தை இன்னும் பேச வைக்கிறது. உயிர் குறுகியது, விசுவாசம் நிரந்தரமானது. பயத்தை அல்ல, உண்மையை தேர்ந்தெடுங்கள். இவர் உலகத்தை இழந்தார், ஆனால் நிரந்தரத்தை சுதந்திரித்துக் கொண்டார். நாமோ தற்கால சுகத்துக்காக உண்மையை இழக்கிறோமா? மரணம் முடிவு அல்ல, விசுவாசமே நிரந்தரமானது. நித்தியத்துக்கான ஆரம்பமே முடிவு. இந்த காணொளியை பார்த்தமைக்கு நன்றி. உடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.